அக்கா அக்கா வாங்க வாளுங்களா வாங்க. பாரு 3 வாளுங்களும் வந்துடுச்சு. அக்கா ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் இல்லடி, நார்மலாக தான். ஏய் நீங்க 3 பேர் அழறீங்களா? அழறாங்களா? ஆமா நக்காம அழுதுங்க. ஏய் லூசுங்களா, உங்கள் பக்கம் கூட திரும்ப முடியல. ஏன் லூசுங்களா அழுவுறீங்க? ரொம்ப வலிக்குது. உங்க கை அவ்வளவு வீங்கி இருக்கு. அது ட்ரிப்ஸ் போட்டதுனால வீங்கிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கைட்டிட்டா அது சரியாயிடும். அக்கா வலிக்குதா? எனக்கு என்னடா வலிக்குது? ஏன்க்கா வேற நல்ல ஹோட்டலே கிடைக்கல உங்களுக்கு? ஏன்க்கா நல்லா இல்லாத ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டீங்க? நம்ம வேணா அந்த ஹோட்டல் மேல கேஸ் கொடுக்கலாமா? ஹோட்டலா? உங்களுக்கு யார் சொன்னது? அம்மா தான் ஏதோ தேவையில்லாத சாப்பாடு எங்கேருந்தும் வாங்கி சாப்பிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி சொன்னாங்க. அப்பா கிட்ட கூட அப்படிதான் சொன்னாங்க. பிரகதி, அதனால தான் நீ தப்பிச்சிருக்க அப்பா மாமா கிட்ட டேடி கிட்டலாம். ஓ அதான் அவங்க என்ன கேட்கலையோ? இருக்கும் இருக்கும். சரிடா, அத்தாட்டி பார்த்து ஜாக்கிரதையாக சாப்பிட்றேன் போதுமா? நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் பார்க்க இங்க வந்தா எனக்கு முடி ஓடி வச்சுங்க. என்னடி என்ன இப்படிதான் இருக்க? இதெல்லாம் தேவையா உனக்கு? அவதான் ஒரு லூசுன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன? அப்படி கேளுங்க சித்தி, கரெக்டாக கேளுங்க. இந்த விஷப்பரிச்சு உனக்கு தேவையாடி? விடுங்க சித்தி, இதுதான் நடக்கணும்னு இருந்தால் என்ன பண்ண முடியும்? உனக்கு நடக்கணும்னு இருக்குது, நீயே போய் பண்ணிட்டு. சரி சரி, கூல் கூல். என்னடி இப்படி படுத்துட்டு இருக்க? ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. குளுக்கோஸ் எடுத்தனால தான் சித்தி பத்துட்ருக்கேன். இல்லைன்னா நான் ஏன் படுக்க போகிறேன்? அதை எடுத்துட்டா உடனே எழுந்து உட்காந்துருவேன். உண்மையை தானே சொல்ற? இப்போ கூடவா ரன்னிங் ரேஸ்க்கு நான் ரெடி. அதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுவாங்க மேடம். என்னடா இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டீங்களா? பிரக்யூ கொஞ்சம் ஸ்பீடாக வெடி. ஏய் வேண்டாண்டி, நான் திட்டு வாங்குவேன். ப்ளீஸ் 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 வெய் பிரக்யூ, எனக்கு இது முடியல பிரக்யூ, சீக்கிரமாக எடுத்து போட்டுடலாம்ல. வேண்டாண்டா, சொன்ன கேள்றா. நான் சொல்லுண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் அது வலிக்கும்னு சொல்கிறாங்கல்ல. இது ரொம்ப நேரம் வலிக்கிறதுக்கு அது கொஞ்ச நேரம் தான், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். சரி பிரகதி, பண்ணிவிடு, பார்த்துக்கலாம். ப்ரோ நான் திட்டு வாங்குவேன் ப்ரோ. அதை நான் பார்த்துக்கிறேன்னு. சரிடா பண்ணுறேன், கவலைப்படாத களி, பண்ணி விட்றேன். பண்ணிட்டேன் போதுமா? அது போதும். களி பண்ண உடனே வலி ஸ்டார்ட் ஆகுது, குறைக்கிறேன் களி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல விடு. ஏய் அவன் நல்லா தான் இருக்கா, நீங்கள் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு ஏன் இப்படி அழுதுதான் எனக்கு நோயாளின்னு எல்லாம் பண்ணுறீங்க? நான் நோயாளி இல்லை, என்னையே இப்படி வெறுப்பேத்துறீங்க. அவள் தான் சொல்கிறாள் விடுங்க. நான் அப்படிலாம் சொல்லடி. நீ நோயாளிலாம் இல்லை, சீக்கிரமாக எழுந்துரு, போர் அடிக்குது. ஓகே ஓகே. எப்படி வரேன்னு ஒரு அடைக்கிட்ட? அதெல்லாம் நாங்கள் பேசி சமாதானப்படுத்திடுவோம்ல. ஆனால் அங்கே இருக்கிறவரை பயன்படுத்தி விட்டால நீ. அவர் அங்கேருந்து பயந்து அப்பா டாடிக்கெலாம் ஃபோன் பண்ணிட்டாரு. மறைச்சுன்னு சொன்னால் திட்ட போகிறாருன்னு நான் சொன்னா, அவர் அங்கே ஃபோன் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. அக்கா ஃபோன் பண்ணி ஒரே கத்து. அவள் சொல்லவே கூடாது, சொன்னால் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்ட்டு. நான் அவர் எப்படி வளர்வாருன்னு தெரியாது. சரி சரி விடுங்க. ஏய் நீங்கள் எதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க? சாப்பிட வாங்கலாம். தயவு செஞ்சு நான் தனியாக விடுங்க, எல்லாத்தையும் இழுத்துட்டு போங்க. எனக்கு எதுன்னு பார்க்க பிடிக்கலம்மா. நிம்மதியாக நான் மாட்ட தூங்கிட்டு நான் மாட்ட எழுந்துப்போம்மா. அது என்னவோ சரிதான். அவகிட்ட ஏன் இப்படி கும்பை போட்டுருக்கீங்க? உங்களால் பார்த்தா தான் அவளுக்கு நோயாளி மாதிரி தெரியும். அவளை மாட்ட விட்டா அவள் நைட்டு மாட்ட தூங்கிட்டு காலையிலேருந்து அவள் மாட்ட வேலைக்கு போயிடுவா. நான் மாட்டோம் காலேஜ் போயிடுவேன் சித்தி. தேவையில்லாமல் இப்படி பண்ணுறாங்க நோயாளி ஆக்கிக்கிட்டு. விட்டு பண்ணி தூங்கி எழுந்துட்டு நான் காலேஜ் போயிடுவேன். காலை உடச்சிரும் பார்த்துக்கோ. ஏய் ஏன்டா அப்படி சொல்கிற? நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தாகணும். என்ன காலேஜ்? இங்கேருந்து காலை தாண்டட்டுமே, அந்த கால் அங்கே இருக்காது. என்னடி இப்படி கத்துறான்? யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன சித்தி? நம்ம செய்கிறத நம்ம செய்ய தான் போகிறோம். அடுத்தவங்களை பற்றி நமக்கு என்ன? ஏய் என்ன அவன் பேச்ச மீறி செஞ்சிருவேன். நீங்கள் எப்படின்னா சண்டை போட்டுக்கோங்க, மங்க மாட்டுக்கோங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஒழுங்காக எல்லாம் சாப்பிட்டு போங்க, வாங்க. செஞ்சு வச்சிருக்கு, சாப்பிட்டோமா அப்புறம் வந்து உட்காந்துக்கோங்க எவ்வளோ நேரம் வேணாலும். வேண்டாம் பசிக்கல. இது பாருங்க, சும்மா எல்லாம் வெறுப்பேத்தாதீங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டு வாங்க சும்மா. ஆமாம்மா, பசியே எடுக்கல. நீங்கள் எடுத்து வைங்க, அவங்க வருவாங்க. சித்தி நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லடி சாப்பிடணும். பசங்களுக்கு போய் சாப்பிடுங்க. இல்லை நான் அக்கா கூடவே இருக்கேன். போய் ஜாலியாக விளையாடுங்க. ட்ரிப்ஸ் முடிஞ்சோடனே நானும் வந்து விளையாடுவேன், புரியுதா? நிஜமா? நிஜமாதான். அப்போ ஓகே, நான் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணு. ஏய் ஒழுங்கா வந்து எல்லாம் சாப்பிடுங்க போதும். ஏய் சீக்கிரம் வாங்க. அப்பா சாப்பிட்டார்ல. அப்பா மாமா எல்லாம் சாப்பிட்டாங்க, புரியுதா? மாத்திரையும் போட்டாரு, உட்காந்து பேசிட்டு இருக்காரு. உன்னை வந்து பார்த்தா கத்துவே என்ன 3 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. ஒன்றும் தேவையில்லை, அவங்களாம் போய் படுக்க சொல்லுங்க பேசிட்டு. ஒன்றும் வரத்தால நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. சரிடி சொல்கிறேன், எல்லாம் சீக்கிரம் வாங்க. சரிடி பார்த்துக்கோ. ஓகே சித்தி. சீக்கிரம் வாங்க. சரிடா, உங்களுக்கு போர் அடிச்சா வாங்க, ஓகேவா? அதெல்லாம் நாங்கள் வரவே கூடாதுன்னெலாம் சொல்லலை. சும்மா ஃபீல் பண்ணாதீங்க, அவ்வளோதான். விளையாடுங்க, தூங்குங்க. தூக்கம் வரலாம் வாங்க, புரியுதா? அப்போ நாங்கள் தூக்கம் வரலாம், இங்கே வரலாம். தாராளமாக வரலாம். அப்போ ஓகேக்கா, பாய். பாய் பாய். நான் வருவேன். வாடி பிரக்யூ, ட்ரிப்ஸ் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் இடம். ஏய் அது எப்படி முடியும்? ஏய் ஆமாண்டா, முடிஞ்சிச்சு, கொஞ்சம் தான் கெம்டி இருக்க போகுது. ஏய் யார் ஸ்பீட் பண்ணாத? ஏய் யாரோட வேலை இது? அப்போ இது நார்மலாக இறங்கலையா? நீங்கள் யாராவது கைட்டுவீங்களா மாட்டிங்களா? அதான் சொல்கிறேன், கைட்டு கைட்டுறேன். ஏய் எதுக்கு ஸ்பீட் இது பண்ணி விட்டீங்க? என்ன குழப்பம் உங்களுக்கு? திமிரு தானே? சரி நானே வரேன், இரு.
யாரும் எதுவும் பண்ண தேவையில்லை. இதை கைட்டி மட்டும் விடுங்க, டேப்பெல்லாம் நானே எடுத்துடுறேன். ஏய் பாய் நான் வரேன்டி. வேண்டாம் வேண்டாம், உங்களை நம்பி தான் இந்த கையெல்லாம் இப்படி இருக்குது. நானே பார்த்துக்கிறாத. இதை பிடுங்கி விட்டிங்கன்னா நான் எழுந்து என் வேலையை பார்த்துப்பேன். கைட்டிட்டேன் களி, அடுப்பை வச்சுட்டு வரேன். வலிக்குது மா. ஏய் பாய் நான் வரேன் பாய். நானே பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரகவேந்திரா, கடவுளே சாய்ராம். ஏய் பார்த்து விடு. இழுத்துட்டேன்டி, மாடு மாதிரி குத்தி வச்சிருக்காண்டி. ஏய் 2 கையில நீ பின்னோட இருக்க. ஆமாண்டி, அவனை நம்பி எடுக்க சொல்கிற, அதனால தான் நானே எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். அவனை நம்பவே தயாரால. இப்போ வலி உயிர் போகுது. குட்டிமா நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஏன் இப்படி ஒதுக்கி வைக்கிறா? பாரு அண்ணன் கிட்ட வந்துட்டாரா. என்ன பொறாமையா? சேச்சா என்னடி கை 2 இப்படி வீங்கி இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்கு என்ன வேலை? என்ன குடும்பத்துறது தான் வேலை. கோயில என்னடி இப்படி சொல்லிட்ட? ஏய் திவ்யமா, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட? நீயே பாரு என்ன பண்ணி வச்சிருக்கன்னு. அது ஒரு பதட்டத்தில் தெரியாமல் பண்ணிட்டேன். போடா போடு, ஓடிடுன்ட்டேன். எனக்கு என் நோயே இருந்தால் கூட எனக்கு இவ்வளோ வலிச்சிருக்காது போல. சமயம் வலிக்குதோ. குளுக்கோஸ் ஏறின கை வலிச்சாலும் பரவாயில்ல, பக்கத்து கை வலிக்கிறது இருக்க கடுப்பு இருக்குல்ல. ஏய் என்ன கேட்டுட்டு உட்காரமா அண்ணன் உட்காந்துட்டு இருக்க? உன் உடம்பு சரியில்லை என்கிட்ட தானே இப்போ என்னை ஒதுக்கி வைக்கிற? என்னடா ரொம்ப வர பண்ணுற? அவளுக்கு உடம்பு சரியில்லை அதிகமாக இருக்கிறது என் கூட தான் தெரியும்ல. அது அப்போ தானே நான் இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்கிட்ட தானே இருப்பா. எங்கள் வீட்டிலலாம் இருக்கும்போது என்கிட்ட தானே இருந்தா. உங்கள் வீட்டில் இருந்தால் தான் அவளுக்கு உடம்பு சரியில்லை அவள் தேடி வர வீடு. நான் அங்கே இருந்த வீடு தானே, அதனால இப்போ அவன் என் கூட தான் இருப்பா. நீ வேலையை பாரு. அடப்பாவீங்களா இப்படி அடிச்சுக்கிறீங்களா? அதெல்லாம் தெரியாது, அப்போ என்கிட்ட தான் இருக்கணும். அதெல்லாம் தெரியாது, நான் விட மாட்டேன். நீ என்கிட்ட தாண்டி பிடிச்சிருப்பேன். ஆமாம், நான் அண்ணா கூட தான் இருப்பேன். ஏய் என்னை தள்ளி வைக்காத. என்ன வேணா தண்டனை கொடுங்க, தள்ளி வைக்கிற தண்டனை மட்டும் வேண்டாம். நீ இந்த 1/2 வரை பேசவே இல்லை என்கிட்ட. 2 ஹவர் 7 ட்ரிப்ஸ் 1/2 வரை ஏற்றிட்டு இறங்கிட்ட. பேசுறது எனக்கு கோவமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன ட்ரிப்ஸ் ஏறணும், மருந்து ஏறணும், ஏறிச்சு அவள் தானே. இல்லை இன்னொன்று போட்டுக்கணுமான்னு சொல்லுங்கள், போட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேறு எந்த கேள்வியும் எனக்கு கேட்கக்கூடாது. ட்ரிப்ஸ் ஏற்றிக்கணும், நாங்கள் ஏற்றியாச்சு, அவ்வளோதான். அதை தாண்டி மீதி யாதுவும் என்கிட்ட பேசக்கூடாது அந்த 2 பேரும். ஏய் நான் என்ன பண்ணேன்? வேணும் போட்டு விட்டல அனுபவி. அவன் நல்லதுக்குன்னு தானே சொன்னேன். 2 கையும் பண்ணி வச்சா அவளுக்கு எவ்வளோ எரியும். அவள் அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகணும் பார்ப்பால. நீ இன்னொன்று போட்டு விட்டு இன்னும் 2 ஹவர் ஆக்கணும்னு பார்க்குற. நான் அப்படி யோசிக்கல, அவள் ஹெல்த்து ப்ராப்ளம். இதுக்கப்புறம் ஊசிலே பண்ணியிருக்கலாம்ல. அது ஆமாம், மெடிசன் ஊசியில் கூட பண்ணலாம். அப்புறம் திவ்யமா சாரி நான் இது வாலண்டியராக வேணும்லாம் பண்ணல, சாரி. இது யாரும் என் மேலே பாசமாக பண்ணல, நான் அந்த வலி அனுபவிக்கணும்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. புரிஞ்சிருச்சு. ஆமாம், வரக்கம்தான். மொத்தம் உனக்கு தள்ளி வைக்கிறேன்னு தான் நான் பண்ணுற தப்பு. என்ன இழுத்து பிடிச்சிருக்கா, அமைதியாக இருக்கா? எதுக்கு என் தங்கச்சி எடுத்தா கூட என்கிட்ட? அதெல்லாம் முடியாது. என் பொண்டாட்டி எக்காரணத்து கொண்டு நான் விட்டுறதா இல்லை. ஒழுங்காக என் தங்கச்சி கிட்ட விட்டுருந்தேன். டேய் அவள் பொம்மை இல்லடா. 2 பேரும் மாற்றி மாற்றி இழுக்க. 2 பேரும் அடி வாங்க போறீங்க பாரு. அண்ணன் எழுதிட்டேன்னா ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னடா புதுசு புதுசாக ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடா? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் என் காது கேட்காது. ஏய் விளையாடாதீங்க, என்னடா பண்றீங்க அவளை வச்சுக்கிட்டு? நீ என்ன அமைதியா இருக்க? எதுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கேன் என் பொண்டாட்டியா? அவளுக்கு தான் உன் கூட இருக்க பிடிக்கல, உன் கூட இருக்க மாட்டான். அவன் என் கூட இருக்க பிடிக்கலன்னு சொன்னாலும் அவன்கிட்ட அவள் உன் கூட போக விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டோம், நான் விடுறேன். அதெல்லாம் அவன் சொல்ல தேவையில்லை, என் பொண்டாட்டி கிட்ட தான் இருக்கணும். அவளுக்கு உடம்பு சரியில்லை, புரியுதா? அவளுக்கு விருப்பம் இல்லாமல் நான் இந்த விஷயமும் செய்ய விட மாட்டேன். என்ன இவங்க 2 பேரும் அடிச்சுக்க போறாங்க? ஏன் இப்படி பண்ற? ஏதாவது பேச அவங்க கிட்ட. ஏன் பொய்யா அமைதியாவே இருக்க நீ? குச்சி ஒழுங்காக வந்து கிட்ட விருப்பித்தாது. ஒழுங்காக அண்ணன் கிட்ட சொல்லு, என் புருஷன் கூட தான் இருப்பேன்ட்டு. எனக்கு தள்ளி வைக்காத, மண்டிக்குள்ள சீரப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இது யார் என்னன்னு பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏய் நீங்களும் போய் சாப்பிடலையா? போலாம் பாய், பொறுமையா போலாம். ஏய் ஊசி போட்டதுக்கப்புறம் நீ எதுவுமே சாப்பிடல, உங்க போய் சாப்பிடு போ. போகணுமா? அப்புறம் சரி சரி போலாம். ஒழுங்கா போய் எல்லாரும் சாப்பிட்றீங்க, புரியுதா? இங்கே எந்த காக்காவும் எந்த குருவியும் தூக்கிட்டு போகாது. சாப்பிட்டு தான் இந்த ரூமுக்கு திரும்பி வரணும், இல்லைன்னா நான் யாருக்கும் பேச மாட்டேன். இல்லை நான் உன் கூடவே இருக்கேனே. சாப்பிட்டு வந்தால் என் கூட இருக்கலாம். சரி 5 மினிட்ஸ் சாப்பிட்டு கொட்டக்கணும் ஓடி வந்துடுவேன். என்ன பொறுமையாக சாப்பிட்டு பொறுமையாக வாங்க, புரியுதுல்ல? புரிஞ்சுது. ஏய் வாடா சாப்பிட. எனக்கு வேண்டாம், என் பொண்டாட்டி இப்போ சாப்பிட்றப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். வாடா, அப்போ உனக்கு ஏதாவது வரப்போகுது. பரவாயில்ல, என் பொண்டாட்டி இப்போ சாப்பிட்றப்ப சாப்பிட்டுக்கிறேன். ஏய் நீ அவனுக்கு சொல்லி புரிய வையே. பேசு குட்டிமா. சரி நம்ம போவோம், உனக்கு எடுத்துட்டு வரலாம். அதான் சரி நம்ம போவோம். அவங்க 2 பேரும் இருக்கட்டும், வரும்போது அவருக்கு எடுத்துட்டு வந்துடலாம். அவன் சாப்பிட வச்சிருவா. சரி வாங்க போகலாம், பசிக்குது. வாங்க போகலாம், சாப்பிட்டு வந்து உட்காரலாம். எப்படியும் கண்ணு மொழி போன ஆயிடுச்சு, அப்புறம் ஜீரணம் ஆகாது. அது என்னவோ சரிதான்டா, வா போகலாம். ஏன் குட்டிமா இப்படி பேசவே மாட்டேன்? என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு பேச மாட்டேன். உன் நல்லதுக்காக தானே போட்டேன். கோமா தான் இருப்பியா? இந்த விஷயத்தில் எப்படி உன் பக்கத்தில் நிற்கிறது, உனக்காக நிற்கிறது, அது போட்டால் தான் உனக்கு நல்லதுன்னும் போது, நீ அடம் பிடிக்கும் போது இப்போ நான் தானே அதை சரி பண்ணணும். நீ தள்ளி வைக்காத. தூங்க போகிறேன். அது கூட என்ன பார்த்து சொல்ல மாட்டேன், எங்கேயோ பார்த்து சொல்கிறேன். தூக்கம் வருது. சரி வா, என்ன படுத்துக்கோவா, சாஞ்சு கொடுத்தாங்க. நான் போய் தூங்கணும்.
போய் தூங்கணும்னா போய் என்கிட்ட படுக்க மாட்டேன். இவ்வளோ தள்ளி வைக்காத. நிச்சயமாகவே சொல்கிறேன், இந்த விஷயத்துல நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா மட்டும்தான். உன் ஹெல்த் விஷயத்தில் நான் இன்னைக்கு விளையாட மாட்டேன் தெரியும்ல. அமைதியாக இருக்க நீ சொன்னதுனால தான் அந்த பொண்ணுக்கு நான் கத்தாமல் இருக்கேன். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் எப்போ உங்க 2 பேரும் போய் விட்டுடுவேன். சொல்லிட்டேன், இப்போ கை வீங்கிறதுக்கு அவன் தானே காரணம், ஒழுங்காக போடாத தானே காரணம். ஐயோ அமைதியாக இருந்தால் அவங்ககிட்ட கோத்த காட்டுவானோ என்ன? அதான் நான் ஃப்ரெண்டை திட்டிட்டு வேணாதான் எனக்கு பேசக்கூட வரும், அப்படி தானே? பேசணுமா பேசக்கூடாதா? நான் கோவம் வீம்பி எல்லாம் என்கிட்ட மட்டும்தான், மற்றவங்க கிட்ட மட்டும் கொஞ்சிருது. என்னை பார்த்தா மட்டும்தான் முறப்பு எல்லாம் வரும். நான் தான் நினைச்ச வாயி. இப்போ என்ன திட்டத்துக்கு தான் கூட இருந்தாங்களா நிறைய பேர்? இங்கே நான் மட்டும் தானே இருக்கேன், அப்புறம் நிறைய பேர். 100 ஆள் பேச வேண்டியது ஒரே ஆளை பேசினா அப்புறம் வலே உனக்கு வாய் குழப்பு ஜாஸ்திடி. வேண்டாம், அப்படி பண்ணாதே, எனக்கு அது பிடிக்காதுன்னு தெரியும். என்ன போய் சாப்பிடுங்க. நீ மட்டும் ஒரு பட்னி இருப்ப, நான் மட்டும் சாப்பிடணுமா? முடியாது. தென் யூ விஷ். கெஞ்ச மாட்டீங்க, கொஞ்சம் மாட்டீங்க, இல்லை சாப்பிட்டு கம்பல் பண்ண மாட்டீங்க. மாட்டேன். எழுந்தோடனே ஒரு போயிட்டாடா, ஒரு வார்த்தை சொல்லலை. என்ன நைட்டு உன் கூட தானே இருந்தா நீ பார்த்த என்னன்னு? நம்மளை தட்டி விட்டு இவர் ஃப்ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டாரு பொண்டாட்டி கூட. என்ன கூட வச்சுக்கல பாரு. அதானே, அப்புறம் நாங்கள் இருக்கு இங்கே இருக்கிறது. நைட்டெல்லாம் நடத்திக்கிட்டே இருந்தா. ஏன் ரொம்ப சொன்ன அடிச்சதா? ஆமாம் ஆமாம் முணங்கிட்டே இருந்தா. அப்புறம் மண்டையில் சூடு இருக்கக்கூடாது, தீர தண்ணி மட்டும் போட்டு போட்டு ஒத்தி ஒத்தி எடுத்தோம். இப்போ எழுந்து பேசுவான்னு பார்த்தா ஓடிட்டாளே. நேற்று அந்த குளுக்கோஸ் போட சொன்னா அப்போ தள்ளி வச்சவதான் இப்போ வரைக்கும் அதே ஊர் இருந்தா இருக்கா. நைட் கூட தொட இல்லையே. என்ன புருஷனா சப்போர்ட் பண்ணிருக்கணும்ல. குளுக்கோஸ்ல மருந்து போட்டு இதை தளர்த்திட்டு இருந்தா, இன்னும் போடாம இருந்தா அவன் நல்லதுக்கு தானே பண்ண, அது கூட புரிஞ்சிக்கல. இருந்தாலும் பொண்டாட்டி பக்கம் நின்று வந்துருக்கு. ஆமா ஆமா, அப்பா வச்சுதான் செய்வா. போதும், என்ன எல்லாம் ஓட்டுறீங்க, அவள் ஹெல்த்துக்காக தானே பண்ண. அதான் அவ திருப்பி பண்றா. இப்படி ஏற்றிக்கிடாதீங்க, போராட்டம் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு பாக்குறேன். இந்த மாதிரி வேண்டாத வேலை தான் பண்ணாதன்றேன். அதெல்லாம் எனக்கு வேண்டிய வேலை தான், நான் அப்படிதான் பண்ணுவேன். வரட்டுமே இருக்கவளுக்கு. என்ன சுடிதார் போட்டு வந்திருக்கா? எனக்கு பிடிக்காதது பொண்ணுமே, அதான். காலேஜ் போகணும்ல அதான். வெறுப்பேத்தாத, உடம்பு சரியில்லை, காலேஜ் போகணுன்ற. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒழுங்கா என் பக்கத்துல வந்துரு. என்ன வெறுப்பேத்திடாத, அவ்வளவுதான் நான் சொல்வேன். உனக்கு உடம்பு சரியில்லை, நாங்க போல, நீ என்ன காலேஜ் போற? நான் போய் உங்க டிபார்ட்மெண்ட்டில் பேசிக்கிறேன். இல்லை நான் காலேஜ் போகணும். குட்டி மாட்டுச்சுன்னு நீ தாழ் மாட்டேன். உண்மையை சொல்லிட்டு இருக்கேன், நினைச்சிட்டு இருக்க நீ. நேத்துல இருந்து வெறுப்பேத்திட்டு இருக்க. ஆனா உடம்பு சரியில்லாத போட்டு கோவப்படக்கூடாதுன்ற என்ன? கத்தாதரா நீ வேற. சரி நான் எதுக்கு காலேஜ் போகணும்? உடம்பு சரியில்லை, ரிஜிஸ்டர்டு. நாளைக்கு வர லீவ் போடணும். விளையாடுறீங்களா? நீ நாளைக்கு காலேஜ் போய்க்கோ, இன்னைக்கு போகாத. டேய் என்ன விளையாடுறியா? அப்ப என் புடவை எடுக்கிறதுக்குலாம் வர மாட்டாளா? அவள்தான். எனக்கு அவள் ஹெல்த் தான் முக்கியம். அப்ப இன்னைக்கு லீவ் போட்டே ஆகணும். எனக்கு புடவை எடுக்க வந்தே ஆகணும், நான் போவே மாட்டேன். 2 நாள் தானே, போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நான் அடிச்சேன்னு வச்சுக்கோ, தாழ மாட்டேன் சொல்லிட்டு செம கோவத்தில் இருக்க. ஒழுங்கா பக்கத்தில் நின்று. நான் வந்தேன்னு போய் கண்ணம் படுத்துன்னு சொல்லிட்டேன். என்ன அடிப்பன் கிடிப்பன்னு சொல்லிட்டு இருக்க, அவ்வளோதான் பார்த்துக்கோண்ணே. உன் தங்கச்சி காலேஜ் போனா அந்த வாசப்படிக்கிட்ட போட்டோம், அவளுக்கு என்ன கதி அவன் பாரு. போகணும். ஒழுங்கா இங்கே வந்து நின்றுட்டு வெறுப்பேத்தாத நீ. அண்ணா நான் காலேஜ் போகணும். குட்டிமா சொன்னா கேள்றேன், செல்லு என்ன பாரு. நீங்க என்ன பாரு, நான் இன்னைக்கு ஏன்டி இப்படி அவாய்ட் பண்றேன், ஏன் தள்ளி வைக்கிற? அண்ணா காலேஜ் போகணும். எனக்கு தான் விதி, வேற வழி இல்லை, நான் போகணும். நீ எதுக்கு போற? போனோட்டி ரெக்கார்ட் பண்ணல, எதுவும் சொன்னல இவ. அது மாதிரி கூட நான் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து ரெக்கார்ட் பண்ண சொல்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கு அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆமாம் வீடியோ ரெக்கார்ட் எடுத்து கொடுத்து அனுப்பு. பழசை சேவ் பண்ணிட்டு சிஸ்டமில் எம்டி ஆக்கி கொடு. 2 நாள் எடுத்துட்டு வந்த பொண்ணு. இப்படியே எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி செட் ஆகாது. ரவின் நான் கொடுக்குறேன், நீ எடுத்துட்டு போ, காலேஜ்க்குலாம் வரமாட்டான். அண்ணா ப்ளீஸ், நான் கிளாஸ் டெஸ்ட்லாம் போயிடணும். நான் இன்னைக்கு போயிட்டு வரேண்ணா. டேய் இன்னும் சொல்கிறோம், காய்து என்ன விருப்பத்தை வேணாம்னு சொல்லு. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா வேறு 4 வாட்டி கத்திட்டாங்க. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் டிஃபனை வேறு சாப்பிட்ணும். ஏன் அப்படி பண்ணுறீங்க 2 பேரும்? நீ ஒன்றும் போத்தா அவ்வளோதான். ஆமாம் எனக்கு கூட காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நானே கிளம்புறேன். நீங்கள் 2 பேரும் வரலையா? நான் கலி கூட தான் இருக்க போறேன். நான் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம். நான் கூட என் பாய் கூட தான் இருப்பேன். நான் ஆல்ரெடி லீவே போட்டுட்டேன். சரி நீங்களாம் ஒன்றா என்ஜாய் பண்ணுங்க. நான் காலேஜ் போயிட்டு சாயந்தரமா வரேன். கிளம்புறேன், போயிட்டு ரெடி ஆகுறேன். சரி வாடா, நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போய் அட்டன்ஸ் போடுறேன். இல்லை 2 ஆண்டி தொத்த தேடிப்பாங்க. அத்தை நோ சரிதான், வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். கீழே அத்தை வீட்டுக்கு போய் அங்கே ரெடி ஆகலாம். நானும் வருவேன். ஆமாம் நம்ம போகலாம். அவங்க சமாதானப்படுத்தட்டும். அப்புறமா நம்ம வந்ததுக்கப்புறம் போயிட்டு அவங்க ஃப்ரெஷ் ஆகட்டும். அதுவும் சரி, வாங்க எல்லாரும் போகலாம். என்ன தாண்டி உன் பிரச்சனை, ஏன்டி எனக்கு படுத்துற? இங்கே பாருன்னு நேற்று நைட் அவ்வளோ தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டேன். தொட்டா மட்டும் தெரியுது, தள்ளி விடுற. அமர்த்திக்கிட்டே இருந்தேன், சோளம் காஞ்சது, இப்போவும் காஞ்சிட்டு தான் இருக்கு. ஏன் என்ன வெறுப்பேத்துற? இன்னைக்கு வியாழக்கிழமை ஆப்வியஸ்லி சாப்பிட மாட்டேன். பத்தாவதுக்கு நீ சாப்பிடவும் கூடாது, போய் காலேஜ் போகணுன்ற. நேற்று ஃபுல்லாக வாந்தி எடுத்து ஜோரா அடிச்சு சாப்பிடாம இருந்திருக்க. ஏன் குட்டிமா என்ன படுத்துறீங்க பாரு. நான் காலேஜ் போகணும். வேண்டாம், நீ மயங்கினாலும் பரவாயில்ல, அடிச்சு மயங்க வச்சு படுக்க வச்சுன்னு பார்த்துக்கோ. உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதுல்ல? எனக்கு கோவப்படுத்தாது, நானும் முறைக்கக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கேன். நான் காலேஜ் போகணும். நீ என்கிட்ட என்ன விருப்பத்தி அடி வாங்காம இன்னைக்கு இருக்க போறது அதானே? ஒரு குளுக்கோஸ்க்கு இவ்வளோ வீம்பு காட்டுறோட நான் பார்த்ததே கிடையாது. இங்கே பாருன்னு கிட்ட பேசுறாங்க, அதான் நான் பண்ற தப்பு.
ஓ கத்த மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க, அமைதியாக தான் இருப்பீங்க. அப்போ நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓ அதுக்கு பதில் கூட சொல்ல மாட்டீங்க. சரி சரி குட்டி, என்ன உன் ஹெல்த்துக்காக தானே பண்ணேன். ப்ளீஸ் கோபம் வேண்டாமா? இப்படி தள்ளி வைக்காத. நீ அவன் கூடயும் நிற்கிற மாதிரி இருக்கு, எனக்கு அது பிடிக்கல. இப்போ என் பொண்டாட்டி இங்கே நிற்கல, உனக்கு அது புரியுதா? எனக்கு சப்போர்ட் பண்ணலல்ல. ஏய் இதில் எப்படிதான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன் நான்? எனக்கு சப்போர்ட் பண்ணலல்ல. ஏய் இது உன் எழுத்து விஷயம், விளையாடுறியா நீ? என் பக்கத்தில் நிற்கலல்ல. பாரு இவளை வேண்டாம் விரும்பித்ததை. அப்புறம் என்ன பேச்சு விடுங்க, நான் போகிறேன். நான் காலேஜ்க்கு போகிறேன். அதான் 2வது குளுக்கோஸ் போட்டால் சரியாயிடும் நீங்களாம் பாயிட்டுருக்கோம். நான் கிளம்புறேன். அம்மே உன் எழுத்துன்னு தானே பார்த்தேன். நான் தப்பே பண்ணாலும் என் கூட நின்று இருக்கணும்ல. நீ தப்பு பண்ணா நான் திட்ட தான் செய்வேன். இப்படி உன் கூட நிற்பேன்? நீங்கள் தப்பே பண்ணாலும் நான் கூட நிற்கிறேன்ல. உங்ககிட்ட தனியாக தானே சொல்கிறேன் தப்போ சரியோ என்ன விஷயன்றத. ஆனால் எல்லாரும் கூட நான் உங்கள் கூட தானே நிற்கிறேன். ஏய் அதுவும் இப்போ ஒன்றா? எல்லாமே ஒன்று தான். சரி சாரி, நான் உங்களுக்கு தனியாக புரிய வச்சிருக்கணும். சரி சாரி, இனிமேல் நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒன்றும் வேண்டாம், நான் காலேஜ் போகிறேன். இப்படி அப்செட்டாக இருக்காது, ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை, நீ இதில் வேறு இப்படி சோகமாகவே இருக்க. பரவாயில்ல, நான் காலேஜ் போகிறேன். சரி இல்லை மன்னிச்சிரு, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிரு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இந்த ஒரு வாட்டி இனிமேல் நீ தப்பே பண்ணாலும் என்னவா இருந்தாலும் நீ என்ன சொல்றியோ அதுக்கு தான் கூட நிற்பேன். அதுக்கப்புறம் தப்பாக சரியானதும் அப்படி நான் தனியாக சொல்லிப்பேன். ஆனால் எல்லாரும் மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உன் ஹெல்த்துன்னு மட்டும் தான்டா யோசித்தேன். ப்ளீஸ் தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி எல்லாரும் மட்டும் உன் பக்கத்தில் மட்டும்தான் நிற்பேன். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் உதைக்கிறது கீழ்றது கடிக்கிறது நான் தனியாக பார்த்துக்கிறேன். இந்த வாட்டி மன்னிச்சிட்றா. ரெஸ்டேட்டா இப்படி போக வேண்டாம். நான் வேணால் பேசுகிறேன் காலேஜில். ப்ளீஸ்டா பதில் சொல்லு. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது சாப்பிடுவாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம். என் பொண்டாட்டி சாப்பிட்ற எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்புறம் நீங்கள் படுத்துக்கிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது குடிச்சிட்டாவது வாங்க. சரி நிறுத்துற, குடிக்கிறியா? வேண்டாம். அது ஏர்லி மார்னிங் ஒன்று கொடுத்தேன் அவ்வளோதானே. இப்போ கொஞ்சம் குடி. இப்போ தான் அப்பா கொடுத்தாங்க. வேண்டாம். அப்பா கொடுத்தாங்களா? ஆமாம், கீழே போனல. அப்போ மாமா அப்பாவில் வெட்டி வச்சுருந்தாங்க. குடிச்சிட்டு தான் ஆகும். நீ குடித்தா தான் நாங்கள் காஃபி குடிப்போன்னாங்க. அதனால் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். எனக்கு முடியல, போதும். சரி. உங்களுக்கும் வெட்டி வச்சுருக்காங்க. எல்லாத்தோட வாழ்க்கையும் உங்களதில் போட்டு வச்சுருக்காங்க. போய் சாப்பிடுங்க அது ப்ளீஸ். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குடிச்சிட்டு வாங்க. 1/2. மாட்டேன். கோமாதான் இருக்கியா? ஆமாம். அப்புறம் நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்னு தெரியும். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்போ வேணும். நான் காலேஜ் கிளம்பிட்டேன். சரி 10 மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுவேன். ஓகேவா? சரி நம்ம ரூம் போயிடலாமா? நான் என் ரூமை விட்டு எங்கேயும் வரதா இல்லை. பிடிவாத காரி, இந்த ரூமில் உண்மையே இருக்கு. வா நம்ம ரூம் போகலாம். பரவாயில்ல, நான் அப்படி இருந்துட்டு போகிறேன். என்ன ரவுடின்றா இவ தான் ரவுடித்தனம் பண்ணுறான். சரி பிரவீனில் காலேஜ் போனதுக்கப்புறம் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு மாடிக்கு வரேன். எல்லாரும் வந்ததுக்கப்புறம் போடுறேன் கொஞ்சம் நேரம். கிளம்பலாம். அதானே என்ன தத்தி விடுறதுன்னா தெளிவாக இருப்பாளே. அப்படித்தான். சரி இரு 10 மினிட்ஸ். ஓகே. போர் அடிக்குது. ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. நானே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே ஒரு பயப்பிள்ளைங்களை காணும். சாப்பிட்டியாண்ணா? சாப்பிட்டேன்டா. என்னடா கேட்க மாட்டேன். மாட்டேன். முதல்ல ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது. யார் சொன்னா? அதெல்லாம் முடியும். பிச்சு. சரி கிட்டவா. மாட்டேன். என்னை தள்ளி வைக்காத மாதிரி. தள்ளி வச்சு தான் டென்ஷன் ஆகும் உனக்கே தெரியும். ப்ளீஸ் நான் இருக்கும் போதே சொல்லியிருக்கலாம்ல. என்ன சொல்லியிருக்கணும்? ட்ரெஸ்ஸை மாற்ற போகிறேன்னு. ஏன் எதுக்கு சொல்லணும்? நானே மாற்றி விட்டு போயிருப்பேன்ல, அவனுக்கு கையில் வலிக்குதுல்ல. ஓ, ரொம்ப அக்கறை. பின்ன நாக்கில் படாமல் இப்போ கூட ஒழுங்கு கட்டல. வா கட்டி விட்றவா. கொன்றுவேன், ஓடிடுங்கன்னு. அதெல்லாம் தெரியும். ஒழுங்கு கட்டல பார்ப்போம். ஐயா, பிச்சிடும் பிச்சு. வரியா தூக்கி போவா. பாரு, இவரை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? வா ஃபஸ்ட்டு கட்டலாம். உருட்டு கட்ட தான் சொல்லிட்டேன். என்ன வேணா பண்ணு. ஃபஸ்ட்டு நான் கட்டி விட்றேன், அப்புறம் நீ என்ன வேணா பண்ணு. சரி, உங்கள் கூட பேசுகிறேன், போதுமா? இப்படிலாம் மிரட்டினதப்போ பேசுவாங்க. கேடி. பரவாயில்ல, கேடியாக இருந்துட்டு போகிறேன். இல்லை எங்கள் கூடயும் பேசலாம். எதுக்கு பேசணும்? உங்களெலாம் பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். நான் அப்படி சொன்னேன்னா? நீங்கள் தான் சொன்னீங்க வெளியே என்ன பேசினாலும் எனக்கு விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஓகே சொல்லணுன்ட்டு, திட்டத்தெல்லாம் பர்சனலாக பண்ணணுன்ட்டு. ஃப்ராடு. பரவாயில்ல, இப்போ நீ அமைதியாக தான் இருக்கணும். புரிஞ்சுதானே? பாரு நத்து என்ன சொல்கிறான்ட்டு. அதானே கலி, எங்களை போக சொல்கிறாரே கலி. அதெல்லாம் முடியாது, என் தங்கச்சி சொல்ல மாட்டேன். போடா. ஏங்க இப்படி வில்லங்கத்தில் மாட்டி விட்றீங்க? பார்ப்போம் நீ பெட்டர் ஆஃபா இல்லையான்னு. இங்கே பாரு. அவள் என்ன மட்டும் தான் பார்ப்பா, வேற யாரையும் பார்க்கவே மாட்டான். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் போச்சு. நீ தான் சொன்ன, அதனால் நான் மாறிட்டேன். புரியுதுல்ல?
இப்படிலாம் பண்ணாதீங்க செல்லல. முடியாது, நீ தானே சொன்ன. எங்களை பார்க்க மாட்டியா? ப்ளீஸ்மா. அதான் நான் சொல்லிட்டேன், பார்க்கறதா திருப்பி பார்த்துருப்பால, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லைல்ல. எனக்கு எப்போவுமே பழி வாங்கணும் அப்படி தானே? எனக்கு அது தோணல. நீ தானே சொன்ன விட்டு கொடுக்கூடாது, ஒருத்தருன்னு. அவ்வளோதான். இனிமேல் நான் அதான் பண்ண போகிறேன். அப்போ நீ என்ன விட்டு கொடுக்கூடாதுல்ல? ப்ளீஸுங்க, அது விபரீதம் அதெல்லாம் வேண்டாங்க. பக்கத்தில் வந்து உட்காரு, நான் அப்புறம் வேணா பிடிச்சி கேட்குறேன். வேண்டாம். ஏன்டி என் பக்கத்தில் உட்கார மாட்டேன்? ஏன்டி எனக்கு தள்ளி வைக்கிறேன்? கடுப்பாக இருக்குது. நான் அப்புறமா உட்காரேன், இப்போ வேண்டாம். எனக்கு எதுக்குன்னு காரணம் தெரியணும். தெரிஞ்ச தவிர எனக்கு ஃபீவராக இருக்கம்மே, உனக்கு வரப்போகுதுன்னு தான் பயப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை. வந்தால் வரட்டும், வா. அதுக்கப்புறம் தள்ளி வைக்காத. அப்போ நீ தள்ளி வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதுதான் கூட சண்டை போட்டு நான் போகிறேன். சும்மா தள்ளி வச்சா நான் இழுத்து பிடிச்சிருவேன்றதுனாலே என்கிட்ட சண்டை போட்டு எஸ்கேப் ஆகுறேன். ஆமாம். பரவாயில்ல, எனக்கு ஜோரம் வரட்டும், நீ வா. சொன்னால் கேள்வி தாங்க மாட்டேன். தாங்க மாட்டேன் தான். நான் என் பொண்ணாட்டி தாங்கவால, எனக்கு அது வேணும், வா. விளையாடாதீங்க இங்கே வந்துடு. இல்லை, எப்படி விதத்தை பார்க்க வேண்டியிருக்கும். ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க ப்ளீஸ். அப்போ எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கு ஓகே சொல்ல, நான் ஒத்துக்கிறேன். இப்போ பார் கண்டிஷன் என்ன? நாளைக்கு நீயும் நானும் மட்டும்தான் தனி வண்டி, ஓகேவா? ஏங்க விளையாடுறீங்களா? அதெல்லாம் செட் ஆகாது, மாட்டிப்போம். அதை நான் பார்த்துக்கிறேன், புரியுதுல்ல? வேண்டாமே, விளையாடாது. அப்போ சரி, இன்னத்துக்கு மட்டும் வச்சுக்க வேண்டியதா? ஏங்க இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறீங்க? இப்போ எனக்கு பதில் சொல்லு. அப்போ எங்களை பார்க்க மாட்டேன்னு கூட பேச மாட்டேன். அவர் சொன்னா இங்கே பாரு, கோலி ஒழுங்காக பரில் கடிச்சு வச்சுருவேன். நான் தூரம் கோவமா இருக்கும். நீ என்னங்க பேசிக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் இருங்க, வருவான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது. அம்மே, சரி, உங்கள் அண்ணா நீ கூட இருப்பாங்க, இப்போ ஓகேவா? அப்போ கூட தப்பாயிட போகுது. முடியுமா முடியாதா? சரி, முடியும் முடியும். போதுமா? முரட்டு முரட்டியே காய்ச்சி சாதிக்குது. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக தள்ளி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் நாளைக்கு, புரியுதுல்ல? பிடிவாதக்காரன். என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனால் என் பக்கத்துலேயே, என் கிட்டையே, என் மட்டியிலேயே, புரியுதுல்ல? நீக்கு என்ன பண்ணாலும் அவன் வரணும். ஏங்க நீங்கள் என்னங்க இருக்க கண்டிஷன் போட்டுக்கிட்டே போகிறீங்க? நான் என்ன கேட்டாலும் நீ பெர்மிஷன் கொடுத்து வைக்க தானே கேட்க போகிறேன். இருந்தாலும் சொல்லாது. நீங்கள் சேட்டை பையன், முடியாது. உன்னை முடியுமா முடியாதான்னு கேட்கல, ஆப்ஷன் அவ்வளோதான். இப்போவே மடியில் உட்காந்துக்கிறியா இல்லை நாளைக்கு உட்காந்துக்கிறியா? ப்ளீஸ். சரி, அப்பா டயர்டாக இருக்கு, உன்னை தூக்கி வச்சுதான் கரெக்டாக இருக்கும். சரி, ஒத்துக்கிறேன். சலிச்சுக்கிட்டு சொல்கிற மாதிரி இருக்கா? இல்லை ஒத்துக்கிறேன். என் புஜ்ஜி சொன்னால் கேட்காம இருப்பேனா? பண்ணி மாடு சேட்டை பாரு. என்னை திட்டுறியோ மனசுக்குள்ள? சேச்சா, என் செல்ல புருஷனை திட்ட முடியுமா? நம்பிட்டேன். நல்லா கழுவி ஊற்றிட்டு ரியாக்ஷனை போயிடும், அப்படியே அப்பாவி மாதிரி. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம், கேள்வி ஒன்றும் இல்லை. அப்பவும் போராட்டி எங்களை பார்க்க மாட்டா. சரி பாப்பா பேசுங்க. சொன்னது தான், ஏதாவது கேட்டுதா பாரு, அப்படி திமிட்டா பாரு. இவளை நாளைக்கு இருக்கடி உனக்கு, வா. மாற்றல தனியாக கேரவனில், நம்ம காரில் போகல, கேரவனில் போகிறோம். உங்கள் அண்ணா அண்ணி பக்கத்தில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த கேரவனில் தான் இருப்பாங்க, போதுமா? சொன்ன வாக்கையும் மீறலை, உன்னை வச்சு செய்கிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. மாட்டினடி வீட்டிலேருந்து தள்ளி வச்சல, வா உனக்கு இருக்கு நாளைக்கு. ஆனால் ஒரு புருஷன் சொன்னோன்னே இப்படி மாறக்கூடாது. நான் என்ன பண்ணேன்? ஆனால் பாய், ஒரு புருஷன் சொல்கிறார் அப்படிலாம் இடம் திரும்புற நீ. தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டு நானே லாக் ஆகியிருக்கேன். இதில் திரும்பலன்னு ஃபீலிங். அப்போ நீ ஏதோ பேசிதான் ஏதோ ஒன்று பண்ணிட்ட. அதுக்கான பனிஷ்மெண்ட் இது. அனுபவி ராஜா, அனுபவி. அப்போ நாளைக்கும் வரமாட்டீங்க? ஆமாம், வரமாட்டேன். சாட்டர்டேவும் வரமாட்டேன். சாட்டர்டே எனக்கு லீவ் ஆச்சு. என்னது, உனக்கு லீவா? ஆமாம், எனக்கு கூட தான் லீவு. எனக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் வைக்கிறாங்களா? இல்லை, ஒன்லி 5 days. சாட்டர்டே சண்டே லீவ் விட சொல்லிட்டாங்க. என்னன்னு தெரியல. இந்த ஃபேர்வெல்லாம் முடியல இருக்க, பர்சனல் வேலை அதெல்லாம் இருக்கும்ல. சில பசங்க வேறு அங்கேயே போய் ப்ராஜெக்ட் அதெல்லாம் டெக்கரேஷன் அதெல்லாம் வேறு பார்த்துட்ருக்காங்க. அன்றைக்கி சப்மிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கான்வெகேஷன் அப்போ பார்க்குறாங்களா. ஸோ அதனால் என்ன சொல்லி போட்டாங்கன்னா, சாட்டர்டே சண்டே வைக்கப்படாது, ஃபேர்வெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாதி பசங்க ஒரு வேலை செய்கிறேன்னு அங்கேயே இருக்குங்கள்ல, அதனால் நமக்கு இந்த தயவு. அப்போ சரி, ஜாலி. சாட்டர்டே ஷாப்பிங்க்கு நாங்கள் உண்டா? நாளைக்கு கூட தான் வாங்க. என்னது, நான் ஒரு பிளான் போட்டேன், ஒரு பிளான் போடுறாலே இது இப்படி தான் எப்போவுமே என் பிளான் சதிப்போம். இல்லடி, முக்கியமான கிளாஸ் இருக்குது, முடியாது. இன்றைக்கி அது கட் ஆகிடுச்சுல்ல. ஸோ நாளைக்கு கேட்டால் தான் மீதி மிச்சம் முடியலாம், புரிஞ்சுக்க முடியும். மொத்தமாக கட் ஆச்சுன்னா ஒன்றும் புரியும். ஆமாங்காலி, எனக்கும் முக்கியமான கிளாஸ். சரி அப்போ சாட்டர்டே மீட் பண்ண. ஓகே. ஏய், நீ என்ன ஒர்க் பண்ணாமல் இருக்க கையல்? நீங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க, நான் மட்டும் ஒர்க் பண்ணணுமா? நானும் லீவ் போட்டேன். லீவு மெயில் பண்ணிட்டேன். ஆமாம், உனக்கு மெயில் பண்ணிவிட்டு வீராக்கு சிசி வச்சுட்டேன். சரி அக்செப்ட் பண்ணி அனுப்புகிறேன். நான் பண்ண மாட்டேன், 2 பேரும் வேலைக்கு போங்க. முடியாது தம்பி, முடியாது. ஓவராக பண்ண என்கேஜ்மெண்ட் லீவ் தர மாட்டேன், பார்த்துக்கோ. ரிசைன் பண்ணிடுவேன், கேஸ் போட்டுக்கோ, பார்த்துக்கிறேன். ஓ, கேஸ் போட்டால் பார்த்துப்பேன். அதில் என் புருஷர் பார்த்துப்பாரு. வாய் இங்கே வந்து நல்ல வாய். உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். அதானே
என்ன சும்மா வம்புக்கு இருக்காதீங்க. நான் என்ன பண்ணேன்? இங்கே எல்லாம் வாயாடுறாங்க, அது காரணம் நீ தான். என்ன நான் அப்படி பார்த்தா? நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, நேற்றுலேருந்து திட்டிகிட்டு இருக்கீங்க. ஏய் தேவையில்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கல தெரியும். நேற்றுலேருந்து என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க, நீங்களும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏய் 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 இந்த திட்டம்லாம் இல்லை. உங்கள் பேச்சுக்கா ஆல்ரெடி ரொம்ப பழமாக பேசிகிட்டு இருக்காங்க, இதில் வேற. நீ வாட அண்ணாக்கிட்ட வந்துரு. தோவாரு துப்பார் ஆல்ரெடி தள்ளி இருக்கிறதே காண்டாக தான் இருக்குது. ஏதோ சொன்னியே நான் அமைதியாக இருக்கேன், ஒழுங்காக உட்காந்துட்டு போனேன் வை. பார்த்தீங்களா, இது கூட திட்டுறீங்க. ம் சரி சரி சாரி 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 செல்லலாம் என் புச்சியில். திட்டினா நான் எப்படி இதெல்லாம் இருப்பேன்? சாரிடா திட்ட மாட்டேன், என் தங்கத்தை நான் திட்டு வேணாம். நேற்றுலேருந்து திட்டிட்டு திட்டு வேணாவும். சரி சமாதானப்படுத்திடவா? ஒன்றும் தேவையில்லை, என்னை வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஏய் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா சொல்கிறேன். ஆமாம், என்னை திட்டவும் செய்வீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். பேசினதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, வாயை மூடிட்டு இருந்து தான் என்ன வேணா பண்ண, நாளைக்கு பார்த்துக்கிறேன். சரி சாரி என்ன பண்ண மன்னிப்பேன். வச்சுக்கா பேச மாட்டியா? அதெல்லாம் பேசுவேன், ஆனாக்கா சாரி என்ன? நம்மளை கண்டுக்க புரிஞ்சிடுச்சு. ஏதோ பண்ணி வச்சிருக்கான், நம்ம பக்கம் அவ பார்க்கவே. அது என்னவோ சரிதான், இவ கூட இருக்கலான்னு பார்த்தா இவ நம்ம கூட இருக்க மாட்டேன் போல. நம்ம விதி அதான்.